கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் கவலைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னால், எல்லா பயானிலையும் எல்லா பிரசங்கங்களையும் மௌத்த பத்தி சொல்லப்படுது, சக்கராத்தை பத்தி சொல்லப்படுது, பரக்கத்துள்ள மௌத்த கேளுங்கன்னு சொல்லப்படுது. ஆனா இன்றைக்கு சமுதாயம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள் ஏனோ தானோ உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஹதீஸை மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க, யாரையும் குறிப்பிட்டு சொல்லலாம், வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, பொதுவா கவலையில சொல்றேன் கண்ணியமானவர்களே. நபி அவங்க சொன்னாங்க, நீ உலகத்துல எப்படி வாழுவியோ அப்படித்தான் மௌத்து வரும். எப்படி நீ மௌத்தா போவியோ கியாமத்துடைய நாளையில அதே நிலைமையில தான் எழுப்பப்படுவாய். போதை வஸ்துக்கள் பாவிச்ச நிலைமையில மௌத்தா போனா கியாமத்துடைய நாளையில ஐஸ் அடிச்சவனா சோப் அடிச்சவனா தான் அல்லாஹ் போய் சந்திப்பான். ஹதீஸுடைய கருத்து இது. இன்னைக்கு பொடிய மக்கள நிலைமை எடுத்துக்கொண்டா அல்லாத போதை இல்ல, ட்ரக்ஸ் அடிக்க போதையில இருக்கிறார்கள். அங்க ஐஸ் இங்க ஐஸ், அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த வியாபாரிகள் அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் அல்லாஹ் கிட்ட ஒவ்வொரு மிம்பர்ல ஏற போக்களையும் நான் துவாசரை அல்லாஹ் அக்கா பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையில இந்த ரூபாய் பெற்று அந்த மௌத்த நான் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி, யார் யாரு போதை வச்சு வியாபாரம் பண்ணினானோ, யார் யார் ஐசா வித்தானோ, யார் யார் குடும்பத்தை அந்த ஐசின் மூலம் எத்தனையோ குடும்பங்கள் சீரழிஞ்சி எத்தனை உமாப்பட கண்ணீருக்கு பதுவாவுக்கு உட்படுவானோ அவசரமா தௌபா செய்யோ. அப்படி இல்லாட்டி அதே வேண்டிய மௌத்த எனக்கு வர்ணிக்க இயலாது. அல்லாஹ் எல்லாத்தையும் அந்த நிலைமையை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானா. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நேரம் மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஏமாத்தி கொண்டிருக்கலாம். கை மாற்றக்கூடிய நேரத்துல ரூஹ கைப்பற்றினாங்க நிலைமை தான். ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். வியாபாரம் பண்றதுல முதலில் நிற்கிற எங்கடவன் அல்லாஹ் பாதுகாக்கணும். உன்னை பொலிசி மறைச்சு முஸ்லிம் ஏரியாக்களை நாசமாய் போயிட்டு என்னத்த கிடைக்குது? அடுத்த ஹராத்த சம்பாதிச்சு பதுவாவை சம்பாதிச்சு எத்தனை உம்மாமார்கள் தன்னுடைய புள்ளைய பத்தி கவலைப்படுறாங்க. ஏதோ புள்ள நாசமா போயிட்டானே, இந்த பதுவா யாருக்கு தெரியுமா விட்டோடு வரும். அதனால அவசரமா யார் யார் வியாபாரம் செஞ்சாங்களோ செய்ய போறாங்களோ இந்த கொத்துபாவோடே தௌபா செய்யணும். இல்லாட்டி அல்லாஹ் பாதுகாக்கணும். பயங்கரமான சக்கராத்த பயங்கரமான மௌத்த அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இது முதலாவது சப்ஜெக்ட். இரண்டாவது, சோசியல் மீடியால இன்றைக்கு அதிகமா ஆட்டம் போடுறது அல்லாஹ் பாதுகாக்கணும். சிலவங்க டிக்டாக் செய்யறாங்க, மனைவிமார்களை வச்சு டிக்டாக் செய்யறாங்க. ஏன பொண்டாட்டிய பார்த்து எவனா ரசிக்கிறானோ, ஏன பொண்டாட்டி எவனா லைக் பண்றானோ, இது ஒவ்வொன்றையும் சக்கராத்துடைய நேரத்தில் அனுபவிப்பாரு. ஒரு வாலிபர் ஜனாசாவுடைய நேரத்துல கத்துறாரு. கட்டுக்கதை இல்ல, பார்த்த விஷயத்தை சொல்றேன். கத்துறாரு. வாப்பா கிட்ட கேட்கிறாரு, வாப்பா என்ன போன் எடுங்க, வாப்பா என்ன போன்ல ஒரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோ அழிச்சிருங்க, அந்த வீடியோ நான் சேவ் பண்ணி எத்தனையோ பேர் அதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த சக்கராத்துடைய வருஷத்தை நான் இப்ப அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன். உடனே வாப்பா போன் எடுத்து கொடுத்தாரு, வீடியோ டிலீட் பண்ணப்படுது, சக்கராத்துடைய வருஷம் குறைக்கப்படுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு வீடியோவை ஷேர் பண்றோம், ஒத்தண்ட குறைய ஷேர் பண்றோம், ஒரு ஆபாச படத்தை ஷேர் பண்றோம், நாங்க மௌத்தா போனாலும் ஹோல்சேலா வந்து கொண்டிருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால இந்த நிலைமையை விட்டு அல்லாஹ் எங்களை எல்லாத்தையும் பாதுகாக்கணும். மூணாவது விஷயம், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு நல்ல படிச்ச ஒரு மனுஷன் சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறாரு. பேர் இடமெல்லாம் கேட்கவானா, கேட்கிறது அது பாவம். படிப்பினை தான் சொல்றேன். கடைசி நேரத்துல குர்ஆனை கேட்டாரு. மகன் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. வாப்பா உலகத்துல வாழ போக்குல தீன் இல்லாம வாழ்ந்தாரு, இப்ப குர்ஆனை கேட்கிறாரு. குர்ஆனை கொண்டு வந்து கொடுக்கப்படுது. அந்த குர்ஆனை பிரட்டினாரு. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால குர்ஆன் கவரை கழட்டினாரு. குர்ஆனை துண்டு துண்டா பிச்சாரு. பிச்சுட்டு சொன்னாரு, இந்த குர்ஆனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதே நிலைமையில ரூம் போச்சு. அதனால குர்ஆனை விட மொபைல் பெருசா போனா அல்லாஹ் பாதுகாக்கணும். பேஸ்புக்கு கொடுக்கிற டைமை கொடுங்க குர்ஆனுக்கு. குர்ஆன் பேசுது இல்லையே, அல்லாஹ் பாதுகாக்கணும். குர்ஆனை விட மற்ற விஷயங்கள் பெருசா போனா சக்கராத்துல இந்த நிலைமை தான். அதனால கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நல்ல மௌத்த அல்லாஹ் தஆலா கேட்போம், கெட்ட மௌத்தவுக்கும் அல்லாஹ் இடம் பாதுகாவல் தேடுவோம்.